தொகுதி பங்கீடு தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இந்த ஆலோசனையில் என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். திமுக கூட்டணியில் இன்னும் 3 கட்சிகளுடன் தொகுதி பேச்சுவார்த்தையானது முடிவுபடாமல் சூழல் இருக்கிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சிகளுக்கான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் முடியவில்லை. அதேபோன்று மதிமுக கட்சிக்கும் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது முடிவுறாத சூழல் இருக்கிறது. இந்த நிலையில அடுத்த வரக்கூடிய 2 தினங்களுக்குள்ளாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது இறுதி செய்யப்படும் என திமுகவுடைய அமைப்புச் செயலாளர் RS பாரதி அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல இந்த பணிகளை விரைவாக முடிப்பதற்கான ஆலோசனை வழங்கும் வகையிலான ஒரு கூட்டம் தற்பொழுது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் திமுகவின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுடைய தலைவர் TR பாலு, அந்த குழுவின் உறுப்பினர்கள், அமைச்சர் KN நேரு, அதே போன்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்டவரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த 3 கட்சிகளுக்கு இன்னும் தொகுதியுடைய எண்ணிக்கை இறுதி செய்யப்படவில்லை. அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கட்சிகளுக்கும் எந்தெந்த தொகுதிகளில் அடையாளம் காணப்படவில்லை, எண்ணிக்கை மட்டுமே இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தேர்தலுக்கு இன்னும் குறுகிய நாட்களில் இருக்கக்கூடிய நிலையில அடுத்து இன்னும் வேட்பாளருக்கான நேர்காணல் இருக்கின்றன, தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தல் பணிகள் இருக்கின்றன, அதனை விரைவுபடுத்த வேண்டும் என்ற உள்ளிட்ட ஆலோசனைகளும் இந்த கூட்டத்தின் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பிரதமருடைய வருகை மட்டுமில்லாது அடுத்தடுத்த தேர்தல் வியூகங்களில் அதற்கு எதிர் பிரச்சாரங்கள் மேற்கொள்வது உள்ளிட்ட வகையான ஒரு ஆலோசனையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக முதலமைச்சர் அவர்கள் திமுக நிர்வாகிகளுக்கு வழங்க இருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வார் ரூம் என சொல்லக்கூடிய தேர்தல் செயல்பாட்டு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு இதுபோன்று தேர்தல் பிரச்சாரங்கள், எதிர் பிரச்சாரங்கள், தேர்தல் வியூகங்கள் விட்டவையும் அதே போன்று பேச்சாளர்களுக்கு அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் விட்டவை எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளையும் அந்த குழு மேற்கொள்கிறது. இந்த குழுவுக்கும் முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக சில அறிவுறுத்தல்கள் வழங்க இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.